Yeah.
வனாந்திரமா இருக்கிற எங்க வாழ்க்கையில எடுத்து ஏசப்பா நீங்க செழிப்பாக்குகிற தேவனா இருக்கீங்க ஏசப்பா. நீங்க வாரும் ஐயா எங்க உலகத்துல நிறைவான தேவனே. உண்மை அழைக்கிறோம் ஏசப்பா, உண்மை துதிக்கிறோம். நீங்க வாருங்கள் ஏசப்பா எங்க வாழ்க்கையில. நிறைவான ஆவியானவரே
நீர் வரும்போது ஏசப்பா முடியாது சொன்ன எங்க வாழ்க்கை ஏசப்பா நீங்க சாத்தியமாக்குகிற தேவனாக நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா. மனிதர்கள் கைவிடலாம் ஏசப்பா, யார் வேணாலும் கைவிடலாம் ஏசப்பா, முடியாது என்று சொல்லலாம் ஏசப்பா. ஆனா நிறைவான தேவன் நீங்க ஏசப்பா. எங்க வாழ்க்கையில வரும்போது ஏசப்பா முடியாது இருக்கிற எந்த சூழ்நிலை ஏசப்பா முடித்து காட்டுகிற தேவனாக நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக உங்களுக்கு துதிக்கிறோம், உண்மை நன்றி சொல்கிறோம், உண்மையை போற்றுகிறோம் ஏசப்பா. நிறைவான தேவனை, நிறைவான ஆவியானவரை இந்த இடத்துல நீங்க நிரப்பி ஏசப்பா. எங்க மத்தியில நீங்க உலாவுங்க ஏசப்பா. உண்மை துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மையை நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. மறுபகுதி முற்றிலுமாக சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். பேச போகிற தாசனை மறைத்து நீங்க பேசுங்க ஏசப்பா. கேட்க வேண்டிய மன்னாவை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு ஏசப்பா எங்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் வெள்ளத்தையும் கட்டளையிடுங்க. எல்லாம் முப்பது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. தாராளனுக்குள்ளே ஆவியானவரே எங்களை நடத்தினதுக்காக நன்றி. எல்லாம் மைக் ஓப்பன் பண்ணிருக்கா. தேவனே, இந்த போதோட வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, உன் வார்த்தையாக நாங்கள் போதிக்க எங்களை நடத்தும், எங்களோட நீ பேசும். கொடுக்குற மண்ணாக்காக நன்றி செலுத்துகிறோம். பேசுகிற தாசனையும் ஆசீர்வதியும் ஜீவனில் ஆண்டவராக இயேசு நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, அல்லேலூயா. கர்த்தர் நடுவராக இருக்கிறார். இன்னொரு வாரம் இந்த ஓய்வு நாள் அவரோட சன்னிதானத்தில் நாங்கள் நம்மளாம் அவரை துதிக்க வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். எனக்கு தெரியும் நிறைய பேர் டயர்டாக இருந்திருப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை, எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கோம், நம்ம நிகழ்ச்சிகளெல்லாம் சனிக்கிழமை வைக்கிறோம். நேற்று ஜெசிகா வீட்டில் பர்த்டே கொண்டாடணும், சிறப்பாக இருந்துச்சு. அவங்க சாப்பாடு நிறைய போட்டுட்டாங்க. அது நம்ம சாப்பிட்டு வேறு டயர்டாகிடுறோம். நிறையா சாப்பாடு. தேங்க்யூ ஜெசிகா. அதனால நம்ம சிலருக்கு தூரத்துலேருந்து வர்றாங்க, திருப்பத்தில் லேட் ஆகிடுறோம். அப்போ நம்ம மறுநாள் வரத்துக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஐயோ உடம்புலாம் வலிக்குது. ஆனால் நான் பார்த்தேன் ஜெசிகாவே அவங்க கோழி பொரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களே உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பயங்கரமான டயர்டாக இருக்கும். ஆக இருந்த போதும் இந்த தெரில, ஏன்னா நம்ம வேறு அவாய்ட் பண்ண முடியாது. சனிக்கிழமை தான் பெரும்பாலும் நம்ம எல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கிறோம். ஆனால் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை இருக்குது. அதனால சிலர்கள் காரணம் இதே சொல்லி ஆராதனைக்கு வராங்க. அதை நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம். ஜபத்தில் வைத்து நம்ம எது செய்தாலும் ஆண்டோட சிந்த பிரகாரம் செய்ய வேண்டும். சரிங்களா? ஆராதனைக்கு முக்கியம். ஏன் இப்போ ஹோம் பிடிக்கலாம் லேட் ஆகிடுங்க. யாராவது வந்தாங்க ஹோமுக்கு என்ன அட்ரஸ் ஏன் லேட்டு? 9:40 நீ சர்ச்சு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம்? நீ 40 நிமிஷம் லேட்டாக வந்த. ஏன் காடி இல்லையா? வேணும் ஸ்டார்ட் பண்ணலையா? ஏன் அமைதியாக இருக்குங்க? எல்லாம் என்னமோ பண்ணியிருக்கிறேன் நீங்கள். சொல்ல மாதிரியா? ஏன் லேட்டு? தூக்கிட்டீங்களா? நேற்று ராத்திரி எதுவும் ஃபங்க்ஷன் பண்ணுறா நீங்கள்? தெரிஞ்ச ஃபங்க்ஷனு அதான் சொன்னேன் பாஸ்டர். போயிட்டு நல்லா சாப்பிட்டு டயர்டாக தூங்கிட்டீங்களா? பிரவீன் அப்படியா? ஆண்டவர் டக்குன்னு 9 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு சர்ச்சுக்கு. நீங்கள் லேட்டாக இருப்பீங்க. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. இன்றைக்கு பிரசன்னத்தினால தான் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். திருடம் போல் நான் வருவேன், நான் வருகின்ற நாள் மிக சீக்கிரம். உலகத்துல நடக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. புரியுதா? கிறிஸ்துவன் நான் காப்பாற்றப்படுவேன்னு சொன்னது உண்மை. ஆனா வார்த்தை சொல்லுது நீ துன்பப்படுவே, நீ கொலை பண்ணுவானுங்க. இப்ப பாக்குறோம்ல, நைஜீரியால டெய்லி ஆயிரக்கணக்கில் கிறிஸ்தவங்களை சாவடிக்கிறாங்க. நேற்று செய்தி சைனால 30 பாஸ்டர் சைனா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கிறாங்க. வார்த்தை போதிக்க பாஸ்டருங்க இல்லை. அதனால வார்த்தை நீங்க காதுள்ளவன் நல்லா கேட்டு மனப்பாடம் பண்ணுங்க.
ஒரு காலம் வரும் பைபிள் உங்க கையில் இருக்காது. ஒரு காலம் வரும் பாஸ்டர் இருக்க மாட்டார் உங்களுக்கு போதிக்க. புரியுதா? அப்பா அம்மா நல்லா காது உள்ளவன் கேட்டு அந்த வார்த்தையை மனப்படமாக எப்போதும் நீங்க தியானிங்க. நாளைக்கு நீங்களும் ஜெயில் உட்காந்துருக்கும் போது, ஆண்டவரே என்ன வார்த்தை ஆண்டவர், ஒன்றும் தெரியல, நீ என்ன சொன்ன ஆண்டவரே. சேர்ச்சுக்கு போனாலும் பாஸ்டர் கத்தி கத்தி ஏசியாவது எங்களுக்கு ஏதாவது சொல்லுவார். இப்போ நான் ஜெயிலில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன், வார்த்தை இல்லை. வரும் ஒரு நேரம், ஒரு காலம், வார்த்தைக்கு பஞ்சம் வரும். akan tiba satu masa di mana kamu tak akan dapat ayat daripada Allah. Kerana apa yang berlaku dalam dunia sekarang itulah perkara yang berlaku. Ramai orang Kristian kena bunuh. Ramai pastor kena tangkap masuk dalam jail. Akan tiba satu masa kamu pun mungkin akan ditangkap masuk jail. Kamu tak dapat ayat daripada gospel, daripada Bible kita, kitab kita. Ingat, ini adalah penting. Apabila kita bercakap dalam khutbah, dengar, fikir baik-baik, simpan ayat dalam hati. அதான் வசனம் சொல்லுது, உன் பிள்ளையை சிறு வயதிலிருந்து நீங்கள் போதிக்கணும். இரவு பகலும் போதிக்கணும், எதிர்க்கிறோம், நெத்தியிலும் மார்பிலும் நீங்கள் அவங்களுக்கு போதித்து எழுதி வைக்கணும். யூதர்கள் அதை அந்த கலாச்சாரம். புரியுதா? ஆக இன்றைக்கு நம்ம மத்தியிலே ஆண்டவரோட வார்த்தை பேச மோசஸ் வந்திருக்கிறார். அவர் இன்னும் காடசாரமாக பேசுவார். சரியா? ஆவியானவர் இறங்குறார், இறங்கிட்டார். கரங்களை தட்டி மோசஸ் அவர்கள் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் மீது அதிகமாக அன்பு கூறுகிற ஆண்டவரே, சுவாமி இந்த அதிகமான கால வேளையிலே கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்க வந்திருக்கும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை தடைப்படுத்தி அதை வார்த்தையை கூர்மையாக கேட்க முடியாது. கர்த்தாவே, எந்த ஒரு நாசமோசம் பிசாசு சேட்டையை ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள்ளே வராதபடிக்கு இந்த ஆவநாளை அபிஷேகித்து கேட்கிறவனுடைய செவிகளை திறக்க முடியாது, இதயத்தை திறக்க முடியாது. நான் பேசும்பொழுது நீர் என்னோடு பேசும்போது ஆவினால் அபிஷேகத்தை வழிநடத்தபடியாக இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாஸ்டர் சொன்னாரு, நான் என்ன கேள்விப்பட்டா, வேலை ரொம்ப பேர் தெரியும், வேலை செஞ்சு உழைச்சி கஷ்டப்பட்டா தான் நமக்கு என்ன டயர்டாயிரும், கலப்பாயிரும். ஆனா அவர் சொன்னார், சாப்பிட்டு என்ன கலப்பாயிருச்சு, அவளுக்கு டயர்டாயிருச்சு அப்படின்னு. அப்போ அவ்வளவு சாப்பாடு ஜெய்சிகா எனக்கு கொடுத்தாங்க. உண்மையா நானும் நிறைய சாப்பிட்டேன். அதாவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க நான் நினைச்சேன் நீங்க தான் லேட்டா வருவீங்க, ஜெயிச்சுக்கு வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் ஓகேங்களா, சனிக்கிழமை தான் நிகழ்ச்சி வைக்கவே கூடாது அப்படி பாஸ்டர் சொன்னார். ஆனா வச்சாலும் கூட நம்ம என்ன செய்யணும், கடவுளுக்கு முதல் இடம் கொடுத்துட்டு அந்த பிரயாசப்படணும் இல்லையா? First priority to the Lord. நம்ம எது வேணா செய்யலாங்க, எப்படி வேணா இருக்கலாங்க. ஆனா கடவுளுக்கு கொடுக்கிற அந்த பிரையாரிட்டி இருக்கு, அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம பார்க்கலாம், நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, வரல, இல்ல வரும், இருக்கிறது. அது நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. நம்ம மற்றவங்கள பார்க்கிறோம், மற்றோட விசுவாசத்தை பார்க்கிறோம், அவங்களுடைய உயர்வு எப்படி இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அதுதான் பார்க்கிறோம். ஐயா எனக்கு ஒண்ணு இல்லை, கடவுள் எல்லாரும் ஆசீர்வதிப்பார். நம்ம தான் நினைக்கிறோம், ஓ அவங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நான் எவ்வளவு அண்ணாடம் தான் வரேன், என்னென்ன வாசிக்கிறேன், படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு ஒண்ணு நினைக்கலையே. நடக்கும். ஓகே, இந்த வேலையில் கூட கருத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்க சபை போவதற்கும் சபையாருக்கும் இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கார் கருத்தருக்கு சொல்றோம். சரி, இன்றைக்குள்ள தலைப்பு என்னவென்றால், அவருக்கு கேட்டால டூம் சண்டே. வாட்ஸ் மீன் பை டூம் சண்டே? டூம் சண்டேனா என்ன என்று அவர் கேட்டார் இல்லையா? இருக்கா? ஓ
ஓகே, அவர் கேட்டது என்னன்னாக்கா நியாய தீர்ப்பை நினைவு கூறும் ஞாயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய அது முந்தின ஞாயிறு. அந்த நியாய தீர்ப்பு அடுத்த வாரம் வச்சுங்களேன். அந்த நியாய தீர்ப்புக்கு வராதுக்கு முன்பதாக கூறக்கூடிய ஞாயிறு தான் இந்த நியாய தீர்ப்பு ஞாயிறு, டூம் சண்டே என்று சொல்வார்கள். இதோட தலைப்பு இன்னைக்கு வந்து we are going to talk about spiritual aliveness. Kalau bercakap dalam bahasa Malaysia semalam punya bahasa cakap berwaspada rohani. Waspada. Berjaga-jaga. Berhati-hati dan berjaga-jaga roh. Okey. பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய விழிப்பு என்று சொல்வார்கள், விழிப்பு உணர்வு. எப்படி விழிப்பா இருக்கிறது? நம்ம ஆவியை குறித்து அந்த விழிப்புகள்லாம் நமக்கு வராது. ஆனா மற்ற காரியங்களை குறித்து விழிப்பா இருப்போம். என்னன்னா ஒரு என்ன ஹெட்போன் இருக்கும், அதுதான் நம்ம வந்து தட்டிக்கிட்டு இருப்போம். அதுதான் விழிப்பா இருக்கும். காலையில் ஏச்சோன்னா அங்கதான் கண்டு போகும். ஏன் ஆமா இல்ல சிரிக்கிறீங்க? அப்ப எல்லாரும் அதான் செய்றீங்க. வேற என்ன சொல்லுங்க தம்பி? ஓ ஓகே. இந்த பகுதியில ஓகே மூன்று பகுதி நம்ம பார்க்க போறோம். அதாவது பழைய ஏற்பாட்டுல அப்புறம் புதிய ஏற்பாட்டுல எபிசோட் ரீடிங், அவன் நிருப வாசிப்பு, அப்புறம் கோர்ஸ் பண்ணுவோம். இந்த மூணு காரியத்துல மெசேஜை பார்த்தோம்னாக்கா செப்பனியால வந்து சொல்லியிருக்கிறது வந்து அதை குறித்து அவர் ஆண்டவர் செப்பனியா வந்து ஒரு தீர்க்கதரிசி. Zephaniah is a prophecy who focus about the Israelites problem in future. எதிர்காலத்தை நோக்கி செப்பனியா சொல்லுகிறார், இஸ்ரேல் மக்கள் எப்படியாக இருக்க போகிறார்கள். இந்த செப்பனியா வந்து ஒரு ராஜ பரம்பரையிலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி. He is from a royal line, okay, sultana, okay. So அவர் வந்து இந்த இஸ்ரேல் மக்களை குறித்து அவர் சொல்லுகிறார், மக்களே மனம் திரும்புங்கள், ஏன்னா கர்த்தர் வருகை சமீபமா இருக்கிறது, இல்லாவிட்டால் நீங்க நமக்கு வந்து பாதிப்பு வருவது நமக்கு தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, so he is talking about the judgment, the destroy of Israel. இரண்டாவது பார்த்தோம்னாக்கா இந்த எபிசோட் ரீடிங்ல பவுல் சொல்லியிருக்கிறது என்னவென்றால் விசுவாசத்திலே நீங்க பலம் கொண்டு இருங்க அப்படின்னு. விசுவாசம் அப்படிதான் நம்ம வாசிச்சோம். கோஸ்பல்ல பார்த்தோம்னாக்கா இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார், எச்சரிக்கையார்கள் வருகை காலம் சமயமா இருக்கிறது. ஓகே, ஜட்ஜ்மென்ட் டே, நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது. யார் அந்த பாக்கியவான், எனக்காக காத்திருப்பவன் யார் என்று நம்ம ஏதோ பைபிள்ல வாசிக்கிறோம், படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி படிச்சா போதும், ஜெபித்தா போதும் இல்லையா, அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஆவிக்குள்ளே விழித்திரு என்று அந்த சீஷருக்கு இயேசு சொல்லுகிறதை பார்க்கணும். Jesus is telling to the disciples, be alert. Yesus bercakap dengan dia punya disciple, berwaspada. Alright. Berjaga-jaga. Berjaga-jaga atau berhati-hati dengan rohini. Okay. விழித்திருங்கள். ஓகே, அப்படி என்றால் என்ன? எதை குறித்து அவர் விழித்திருங்கள் என்று சொல்கிறார்? நம்முடைய பலவீனங்கள் குறித்து அவர் சொல்கிறாரா, இல்ல பாவத்தை குறித்து சொல்கிறாரா, இல்ல சோதனைக்குள்ளே நம்ம கடந்து போகிறோமே அதிலிருந்து நம்ம விழிப்பா இருக்க வேண்டுமா என்று சொல்கிறாரா? ஆமா, அப்படி வைத்துக்கலாம் இல்லையா? So see, alert is something, God is alerting from influencing sin and temptation. அதாவது kalau bercakap dalam bahasa Malaysia, berwaspada rohani ialah berhati-hati daripada pengaruh dosa dan temptation. Bagi apa?
Malik. Dosa dan godaan. Goda. Goda. Okay. Correct kan? Okay. Berhati-hati apa dia? Daripada pengaruh dosa dan godaan. Itulah kata berwaspada. Okay. முதலாவதாக இதை நாம் பார்க்கிறோம். அதாவது வசப்படுத்துகிற தூண்டுகிற காரியத்தை குறித்து நம்மளை ஒரு 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 வேற மாதிரி கடவுளுடைய வார்த்தையிலிருந்து செயலிருந்து நம்மளை விலக்கி கொண்டு போகிற அந்த வசப்படுத்துகிற பாவத்தில் இருந்தும் அந்த டெம்ப்டேஷன் என்ன சொல்லுது, சோதனையிலிருந்தும் விழித்திருங்க. அப்படி எப்படி நான் விழித்திருக்க வேண்டும்? நான் தூங்கும் போது கண்ணு முடிச்சுக்கிட்டே அப்படியே தூங்குவோனா? இல்லையா, கண்ணு மூடி தான் தூங்கும் இல்லையா? அப்ப நான் எப்படி விழித்திருக்கிறது? ஹோல் நைட் விழித்திருக்குதுன்னா ஹோல் நைட் பீரியட் சொல்றோம்ல, எப்படி இருப்பீங்க? காஃபி குடிப்பீங்க, எக்ஸசைஸ் செய்வோம் இல்லையா? தூக்கத்தை நம்ம தவிர்க்க அந்த மாதிரி. அப்ப நான் விழித்திருக்கிறதுனா எப்படி? அப்ப அந்த பாவத்திலிருந்து இந்த சோதனையிலிருந்து நாம் விழித்திருக்கிறது அது யாரு தூண்டுகிறது, அதை இது வசப்படுத்துகிறது என்ன என்று நாம் யோசிக்கணும். ஆக இந்த வசப்படுத்துகிற பாவத்திலிருந்தும் சோதனையிலிருந்தும் நாம் விழித்திருக்க வேண்டும். அவேர்னஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அவேர்னஸ் விழிப்புணர்வு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நம்ம விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டும். பர்சிடரன் daripada hidupan roh. Okay, so அப்படி அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அப்ப அதுல இருந்து நமக்கு விடுதலை ஆகும். இது ஆவிக்குரிய விழிப்பு நம்ம வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? What must you do in order to be in spiritual alertness? அப்ப என்ன செய்யணும்? அப்ப நிச்சயமா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் விழிப்பு உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? நான் விழிப்பா இருக்கணும். என்ன செய்யணும்? கடவுளுக்குள்ளே நான் இருக்கணும். அப்படியே விழிப்பா இருக்கணும். என்ன செய்யணும்? நீதான் சொல்லுவ. நான் பைபிள் கத்துக்கிறேன், நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்ற பத்தியா? 2 தான். ஒருத்தர் பைபிள் படிக்கணும், வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். சிம்பிள் தானே? இது தாங்க நம்ம காக்கும். இப்ப இல்ல, எப்பொழுது Alkitab yang akan menjaga diri kita, hidupan kita. So ini yang Maya Mustahil hidupan mereka. அப்ப இதுதான் முக்கியம். ஜெபம் செய்யறது. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபிக்கிறேன், நான் வாசிக்கிறேன் அப்படின்னு. உண்மைதான், ஒன்று நடக்காது. தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கு, விட்டு கொடுக்காத. பெர்சிஸ்டன்ஸ் தொடர்பா இருக்கணும். நடக்கல எத்தனை பிரதான் சொன்னாங்க. 10 வருஷம் பரவாயில்ல இல்லாம இருக்கிற வரைக்கும் ஆண்டு பரவாயில்ல சேர்ற வரைக்கும் நீங்க அப்படியே விசுவாசமா. அதான் போல் சொன்னாரு, விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று போல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் வாசிக்கும் போது அப்படியா? அதுதான் முக்கியம். நமக்கு நம்மளோட வாழ்க்கையை ஒரு விசுவாசத்துக்குள்ளே தான் நாம் வாழுகிறோம். வேற ஒன்றும் இல்லை. ஒரு பிற்காலத்திலே நம்ம மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகும்போது விசுவாசத்தை காத்துக்கொண்ட மகனே பாக்கியவான். கர்த்தர் உங்களை பிடிச்சி அதை நம்ம வாசிச்சோம் இல்லையா? ஓகே, அப்ப இந்த வார்த்தையும் ஜெபிக்கிறது தான் நம்மளை சுத்திகரிக்கும். See, the word of God and your prayers will sanctify you. இல்லையா? சோ அதுதான் நம்மளை பாதுகாக்கிறது. சோ மலையாளம் என்ன சொல்லுவாங்க? See, the word of Alkitab dan ke prayer, what is it? Doa. Akan menjaga diri atau akan menjaga hidupan kita. So what you call sanctification in Malay is mengucikan. Menguci ya, mengucikan bersudahkan, purifying. Suci itu mengucikan hidupan kita. Apabila supaya dibaca dan doa. Okay, so itu dah. Jadi kata-kata atau perkataan daripada Alkitab ini adalah kuasa. Kan? So you mau percaya.
ada yakinan kepada Tuhan. So oleh itu kita akan restui. You will be blessed when you believe and the word of God and with prayer. And the power of the word will help you, will bless you. இந்த வார்த்தையானது உங்களை பாதுகாக்கும். So oleh itu pertumbuhan diri. Masa you baca dan doa kepada Tuhan, ia menjadi apa? Pertumbuhan diri. Suya அதை படிக்கும் வாசிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது நம்மளை சுய வளர்ச்சிக்கு கொண்டு போகிறது. செல்ஃப் வளர்ச்சி, growth. Okay, self growth, suya வளர்ச்சி, pertumbuhan diri. Bukan itu saja membersihkan jiwa kita. Apabila kita baca dan doa, வாசிக்கும் பொழுது அது ஜெபிக்கும் போது நம்மளோட வாழ்க்கை சுய வாழ்க்கை வளர்ச்சி அடைவது மட்டுமல்ல, அது நம்மளை அந்த ஆத்மாவை நம்மளை சுத்திகரிக்கிறது. sanctify, purify. நம்முடைய வாழ்க்கை அது சுத்திகரிக்கிறது. எது சுத்திகரிக்கிறது? வார்த்தை. அப்ப அதனால்தான் இந்த வார்த்தை நம்மளை திடப்படுத்தும். அதான் ஆவிக்குள்ள இருக்கிறது. அதுதான் இரண்டாவது கொரிந்தியர் 13:5 என்ன வாசம்? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். 2 கொரிந்தியர் வாசிக்கிற முறை 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். Examine yourself to see whether you are in the faith. Mengujilah diri sendiri. Okey. Ada tanya? Periksa diri sendiri. Yang mana keyakinan kepada Tuhan. Adakah you keyakinan kepada Tuhan? நம்முடைய விசுவாசம் உறுதியான ஒன்றுதான். ஆனா உங்களுடைய விசுவாசம் உறுதிப்பட வேண்டும், உங்களுடைய விசுவாசம் இன்னும் பலப்பட வேண்டும் என்று நாங்கள் தேவனை வேண்டிக் கொள்கிறோம், விண்ணப்பம் பண்ணிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அதான் வாசிச்சோம். உங்களுக்காக இங்க பாஸ்டர் நின்னுகிட்ட உங்க பாஸ்டர் உங்களுடைய விசுவாசம் பலமா இருக்கணும்ன்றதுக்காக நான் வந்து அடிச்சு பேசுறேன் இல்லையா? பட் மத அடிக்கிறார்களா அப்படின்ட்டு ஐயா ஆத்திரம் வேணுதா? என்னடா சபையார் கொடுக்குறாங்களே ஏன் அப்படி வேணுதா? ஏன்டா என் மகன் இருக்குது ஆத்திரம் இல்ல பிள்ளைங்க மேல அந்த மாதிரி தான் காவ பொண்ணு போல ஒரு போதகர் அதுதான் எப்பவுமே நினைப்பாரு இல்லையா? மரப பிதா தன் பிள்ளைகளை எப்படி நினைக்கிறது போல ஒரு போதகர் திருச்சபையை பார்த்து அப்படிதான் நினைப்பாரு. அது நீங்க வந்து நினைச்சு பார்க்கணும். போதகர் ஒத்துழைக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒத்துழைக்க பிள்ளைங்க அப்படியாக்கு அதுதான் எதிர்பார்க்கிறேன். அதனால அப்படி கேசப்படுங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்க போகக்கூடாது. So where is your faith? உங்களுடைய விசுவாசத்தை நீங்க சோதித்து அறியுங்கள் என்று பவுல் சொல்லிக்கிறது பார்க்கிறோம். அவர் இரண்டாவது என்ன சொல்ற? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? See, Paul is telling, do you not realize that Christ Jesus is in you? Kamu tak yakin ke atau fikir dan Yesus Kristus ada di dalam hati kamu? Ada tak? Tak fikir? Ada yakin? Yakin ada yakin? Yesus Kristus ada dalam hatiku. Ada? Bagus. So you must have that faith. Yakinan, okay. பிரிமார்களே, ஆக விசுவாசத்துடன் விழித்திருக்கும். நம்ம விசுவாசத்துடன் விழித்திருக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிற அந்த பாதுகாப்பு அந்த பலன் நமக்கு இருக்கும். அதுதானே சொல்றாரு. யார் அந்த பாக்கியவான்? Who is the good man? The Bible says we read இதுல சுவிசேஷர் வாசகரையா யார் அந்த நல்ல மனுஷன்? யார் அந்த பாக்கியவான்? எவன் ஒருவன் கர்த்தருக்காக காத்திருக்கிறான் விடிய அவனே
இல்லையா? அந்த 5 பெண்கள் பத்தி சொன்னாங்க, வேலைக்கு தூக்கிட்டு போனாங்க. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும். பாஸ்டர் வந்து வேலைக்காரங்க தெரியுமா? பாஸ்டர் அறைகள் கட்டப்பட்டதாகவும். ஊழியக்காரன் தாங்கும். நீங்க எது சொன்னாலும் கொடுத்து வாங்கிக்கணும். நீங்க எது பேசலாம், ஏன்னா ஊழியம் அப்படிப்பட்டது. இயேசு கிறிஸ்து அப்படி கட்டப்பட்டார். அவருக்கே அந்த பாடுனா எங்களுக்கு எப்படிப்பட்ட பாடா இருக்கும்? ஊழியர்கள் பல விதமான பிரச்சனைகள் வரும், தாங்கி கொண்டு தாங்க போகணும். எல்லாருக்கும் விளைவுகள் உண்டு, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஆனா அதுல இருந்து மீட்டுக் கொள்வதற்கு கர்த்தர் தான் நம்மளை கொண்டு போவார். அது நம்ம திடப்படுத்திக்கிறதுனா ஆவிக்குள்ளே நம்ம விழிப்பு உருவாகணும் என்றால் தேவனோட வார்த்தை தான். நீங்கள் உங்களால் எதுவும் செய்ய முடியாது, மனுஷர்கள் எதுவும் செய்ய முடியாது. 100%. என்னோட பாவங்களும் நீங்கள் மன்னிக்க முடியாது. யாரு என் பாவம் மன்னிக்கணும்? யாரு? ஒரு ஆள் தான் சொல்லுது, இயேசு. அப்ப மதம் சொல்றதெல்லாம் இல்ல. ஓகே, சரிங்க. அறையில் கட்டப்பட்டவர்களாக நீங்க என்னது? உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். விளக்குகள் எரிகிறதாகவும் இல்ல. ஒரு விளக்கு கொளுத்திட்டு அந்த வழியிலே நீ போய்கிட்டே இருக்கணும். ஒளியின் பிள்ளையாய். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்க மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்கள். அவ காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்குன்னா, அது போல எவன் ஒருவன் காத்திருக்கிறானோ அது போல நீங்களும் இருக்கணும் என்று. அதான் பாக்கியவான். எவன் ஒருவன் கர்த்தருக்காக காத்திருந்து விடிய வரைக்கும் ஆண்டவர் வருமட்டும் காத்திருக்கிறானோ அவன் தான் பாக்கியவான். லூக்கா 12:37 தானே வாசிச்சோம். ஆமா. So who will be a good servant? யார் அந்த வேலைக்காரன்? யார் அந்த ஊழியக்காரன்? நீங்களா? நான். யார்? You see, a servant who keeps watch until the master comes. Somebody young servant what is it? Humble. One more. Servant. Dalam bahasa Malaysia apa? Humble. Okay. Pekerja tak? Okay. Pekerja untuk Tuhan, pekerja untuk church, pekerja untuk rumah. Okay, pekerja. Humble. Okay. Apabila a servant who keep watch until his master comes is a good servant. A good servant. Humble atau pekerja yang menonton. Okey ya? Buka mata menonton sampai tuan rumah datang. Daripada jamuan perkahwinan. Itulah cerita sini. Okey. Sekarang tuan besar, tuan rumah datang. Okey. Tapi orang yang penjaga atau pekerja atau hamba yang tunggu untuk tuan rumah datang. Tapi dia tidur, habis lagi. Betul tak? எஜமான் வருகிறாரு, ஆனா நீங்க காத்திருக்காம அப்படியே வாட்ச்மேன் மாதிரி வாட்ச்மேன்ல தூங்கிக்கிட்டே இருந்தாக்கா உங்க வேலை போயிடும். அம்மா இல்லையா வாட்ச்மேன்? அப்படிலாம் தானே இருக்கு. இயற்கையாகவே அப்படி இருக்கும்போது, ஹலோ, இயற்கையாகவே ஒரு காட்ல வந்து தூங்கிட்டானாக்கா அவன் தூக்கிடுவான். ஆமா இல்லையா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இயற்கையாகவே நடக்கின்ற இந்த உலகத்திலே ஒரு வாட்ச்மேனாக இருக்க காக்கக்கூடியவனே தூங்கிட்டான், அவனை வேலை விட்டு நீக்கும் பொழுது படைத்த நம்மை ஆண்டவர் நம்மளை எப்படியாக எதிர்பார்க்கிறார்? விழித்திரு என்று சொல்கிறார். நீ தூங்கினா you are the loser. அதாவதுங்க நம்ம தூங்கிட்டா நம்ம தாங்க லூசர். ஆமா.
ஏரோப்ளேன் டிக்கெட் எடுத்துட்டு நீ தூங்கிட்டுனாக்கா உன் 2000 3000 போச்சு. ஆமா, லூசர் யாரு நஷ்டம்? யார் நஷ்டம்? ஏரோப்ளேன் மிஸ் பண்ணிட்டுனாக்கா தூங்கிட்டுனா யாருக்கு நஷ்டம்? செக்யூரிட்டில இருக்காரு. வெரி குட். வாட்ச்மேன். செக்யூரிட்டி வந்து இங்கிலீஷ்ல வாட்ச்மேன். ஜாகா. ஆல்ரைட். அப்ப இந்த இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கணும்னா ஆயத்தமா இருக்க. எப்படி ஆயத்தமா இருக்கு? எப்படி ஆயத்தமா இருக்கு? sekarang kedua yang perkara yang apa kita fikirkan sini, bersedia lah. Bersedia untuk apa? Okay. Sekarang kita tengok sini ada 10 perempuan yang bawa. Apa perhatikan? Masih apa? Ada lah. Okay. Kalau dibaca dalam gospel lain, if you see another passage, 10 விதவைகளா கன்னிகள் sorry 10 கன்னிகள் வேலைக்கு கொண்டு வராங்க இல்லையா? அதுல வந்து 5 பேர் நல்ல என்ன பண்ணுவாங்க, நிறைய பண்ணிருக்காங்க, மத்த 5 பேர் சொன்னாங்க. அப்ப அந்த 5 பேர் என்ன குறையுது, ஆனா எஜமான் ஒன்றும் வரல. எஜமான் வரல. அப்ப இந்த 5 பேர் பெண்களுக்கு என்ன போச்சு இல்ல எங்களுக்கு வெடி அதுதான் அவ்வளவுதான் இருக்கு, எங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்ப இவங்க ஓடி கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வராங்கையும் எஜமான் வந்துட்டாரு. எஜமான் வந்தா உள்ள கலந்துட்டாரு. எஜமான் விருந்துல இருந்து வந்துட்டாரு. அப்ப அல்ல அந்த 5 பேர் உள்ள வந்துட்டாங்க. அந்த 5 பெண்களும் விளக்கு பிடிச்சுக்கல ஆண்டவர் வராங்க. கொண்டு போய் உள்ள விடுறாங்க. எஜமான் கடு சாத்திட்டா குடிச்சு. அப்புறம் அந்த 5 பேர் வந்து தட்டுறாங்க. ஆண்டவர் அந்த எஜமான் திறக்க மாட்டாங்க. நீங்க யாரு தெரியாது, போங்க. இதுதான் நமக்கு சொல்லக்கூடிய கதை. நம்ம இப்படி ஆயத்தமாக இது ஒரு ஊமை. இப்படி ஆயத்தமாயினாக்கா நம்ம விடுபட்டுரும். அப்ப அந்த என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறது என்ன, நான் சொல்லுகிறபடி நீ செய்யாமல் இருந்த கொண்டு நீ என்னை வந்து கர்த்தாவே கர்த்தாவே அழைப்பது என்ன நியாயம்? நான் சொன்னதை சரி, அவ்வளவுதான். அதை நம்ம திருத்தி அதை திடப்படுத்தி நம்ம அந்த தத்துவத்துல நம்ம நடந்தோம்னா நம்ம தெரிஞ்சோம். ஆனா இந்த 5 பேர் ஏனாக்கா 10 பேர் இல்லை, 5 பேர் கன்னிகள். இந்த 5 பேருக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த உறவு இல்லை. இன்னைக்கு இந்த பாதி ஆண்டவருக்குள்ள அந்த உறவு, அந்த எஃபெக்ஷன், யூ டோன்ட் ஹேவ் தி எஃபெக்ஷன் வித் காட். அந்த உறவு, அந்த அன்பு இல்லை. இங்கிட்ட அதெல்லாம் அந்த அன்பு பாசம் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் தப்பிச்சு உங்களுக்கு இல்லாதனால அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் அப்படி இல்லாம இந்த மாதிரி இருக்கு. அந்த உறவு இல்லைன்னாக்கா see what is here telling you, the 5 girls, the young girls don't have the affection with the bridegroom. அதாவது அந்த 5 கன்னிகள் வந்து கடவுளோட அந்த மணவாளன் கூட அந்த உறவு அன்பு இல்லை. மணவாளன் இந்த மணவாட்டிக்கு அந்த உறவு இல்லை. நாம தான் மணவாட்டிக்கு. you are the bride. நம்ம மணவாட்டி. அப்ப அந்த உறவு இல்லாதனால கைவிடும். மணவாளனாக கர்த்தர் வரும் போது ஆயத்தமாயினா இப்படியாகத்தான் இருக்கு அந்த பெண்கள் மாதிரி. ஏனென்றால் அந்த உறவு, அந்த அன்பு நம்ம ஆண்டவரோட இருக்கிறது, ஆயத்தமா இருக்கிறது. சோ அப்ப அந்த அப்படி இருக்கிறதுனால யாருக்கு நஷ்டம்? யூ லாஸ்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம அந்த வாய்ப்பை நாம் இழந்துருக்கோம் இல்லையா? இந்த வாய்ப்பு வந்து அந்த நோவா காலத்துல நடந்தது போல இல்லையா? The days of Noah. Kita akan tertinggalkan macam yang zaman dulu yang apa yang terjadi dengan Noah. Banjir kan? Ada banjir, kan? Ada banjir yang apa? Musnahkan semua orang. Sebab masa dia tak dengar kepada Noah, kata masuk apa? Hujan akan datang dan banjir. Dan akan musnahkan semua. So oleh itu semua masuk dalam kapal. Tapi mereka ingat apa? Ada ini orang gila dia cakap macam tu. Fikir macam tu. Begitu juga akan jadi masa
masa kedatangan Yesus kedua. So masanya begini juga. Apa yang jadi berlaku dah zaman dulu di Noah akan jadi sekarang pun. Apabila kita tak dengar cakap Alkitab, baca di sini. அப்ப அந்த நோவா காலத்தில் நடந்தது போல இப்பயும் நடக்கக்கூடிய சமூகம் சாத்தியமாக இருக்கிறது. அப்ப கேட்கல, நோவா சொன்னாரு, எல்லாம் வந்து என்னாச்சு, அந்த தேசமே அழிக்கப்பட்டது. அதே போல இப்பயும் நேரிட காலம் கூடும், அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 24 மத்தேயு 24:39 ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். புரியுதா? அப்ப நோவா காலத்துல நடந்துச்சு, கேட்கல, அடிச்சு போச்சு. ஆனா மனுஷகுமாரன் வரும் நாளையில இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீ ஒப்பிட்டு பாருங்க இரண்டும். Tuhan dalam perkara ini passage dia kata masa Noah zaman dulu apa yang jadi memusnahkan mereka semua dengan banjir ya. Tapi masa kedatangan Yesus pun akan jadi macam ini. Apa maksudnya? என்ன பொறுத்து? எஸ் என்று சொல்றாரு, அந்த நாளிலே நோவா காலத்திலே அப்படி நடந்துச்சு, மனுஷகுமாரன் வரும்பொழுதும் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. மனுஷகுமாரன் வரும்போது வெள்ளம் வருமா? சொல்லு. மனுஷகுமாரன் நியாயத்திற்கு காலம் வரும்போது என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்? பஞ்சம். Masa kedatangan Yesus Kristus kedua, dia mereka akan bukan musnahkan dengan banjir, tapi ke api bakaran. Kita semua akan tertinggal. Ada tanggal. When second coming of Christ will come to judge and all people who are neglected. Okay. யாராரு வெளிப்பட்டவர்கள் எல்லாம் அத்தனைக்குள்ளே நியாயத்தீர்க்கப்படுவார்கள். அதுதான் அப்ப வரும்போது ஆரம்பத்தில் வருது. Masa pertama dia datang, dia hamba. Masa kedatangan kedua, dia bukan hamba. Dia datang macam raja. Okey. அதான் வேதத்தில் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்க ஆயத்தமாகிறீர்கள் என்று நீங்க சொல்லணும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்ப நம்ம பரலோகத்துக்கு பயணம் செல்வது நம்ம தாமதமானாக்கலாம். It's too late. When you travel to enter the kingdom of God, you are too late. Why? Because you are left out. Because you never listen. நம்ம கேட்காதனால. ஸோ நீ கேட்காதனால உனக்கு வாசல் கதவு மூடப்படும். ஹலோ, புரியுதா? வாசல் கதவு மூடப்படும். அப்ப வாசல் கதவு மூடப்பட்டா நீ என்ன ஆவ? தனுஷ் என்ன சொல்லு? ஒரு வீட்டுக்குள்ள கதவு மூட்டா என்ன ஆகும்? சொல்லுப்பா. வாசலை தான் வைப்பேன். நாய் பார்த்துருக்கோம் இல்லையா? அதைதான் பார்த்துக்க. அப்ப இது நம்ம புரிந்து கொள்ளுங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில இப்படியாக நேரிடும் போது நம்ம வாசல் தேவனுடைய வாசல் மூடப்பட்டா நஷ்டம் நமக்கு தான். ஏன் காரணம்? ஏன்னா நம்ம ஆயத்தமாக. Why the gate is closed for you? The heart of God is closed because you are not prepared. நீ ஆயத்தமாக இருக்காதனால கடவுளுடைய இதய கதவு மூடப்பட்டது.
அந்த பாதிப்பு நமக்கு ஆக தெரியமா இருக்கு. இந்த சம்பவம் ஆயத்தமில்லாத ஒரு சோகமான சம்பவம் இல்லையா? இந்த நோவா காலத்தில் அதே காலம் நமக்கும் வரும் என்று ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆக எச்சரிக்கையாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். 40வது வசனம் லூக்கா கடைசி. சோ ஆக நம்ம என்ன செய்யணும்? நாமளும் ஆயத்தமாக இருக்கணும். You also must prepare, get ready. Okay. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்றார். லூக்கா 12 அது கொஞ்சம் மேல வாசி. 39 என்ன சார்? திருடன் இந்நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட போட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். முதலாவது நம்ம பார்த்தோம் ஆவிக்குள்ள எச்சரிக்கையா இருங்கள். இரண்டாவது கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஆயத்தமாக இருங்கள். வேதம் தெளிவா சொல்லுகிறது, நீங்களும் நானும் நினையாத நேரத்தில் வருவார். நோவா காலத்திலே அது பரவாயில்ல சொல்லிட்டோம். ரெடியா இருக்க, வாங்க வாங்க வெள்ளம் வரப்போகுது. நம்பல, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அதான் பவுல் சொல்றாரு இல்லையா, நீங்களாம் விசுவாசத்துக்கு பலப்படும்படியாக நான் உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஜெயில இருந்து மக்களுக்கு ஜெபிக்கிறார். எவ்வளவு ஒரு கஷ்டமான பாத்தீங்களா? மற்றவங்களுக்காக, நீங்க நல்லா இருக்கிறதுக்காக, போகிறது உங்களுக்காக ஜெபிக்கிறார். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? அதே தான் அங்க எப்படி நடந்ததோ அப்ப நடந்தது. இன்று வாழ்க்கையிலே சபையிலே இப்படிதாங்க நடக்குது, இப்படிதான் நடக்கும். புரிஞ்சு கொள்ளுங்க. பவுல் அப்படியாக விண்ணப்பப்பட்டாருனாக்கா சபை போதகர்கள் எல்லாம் சபைக்காக தான் ஜெபிப்பார்கள், சபைக்காக தான் செய்வார்கள். அதுக்கு அதுல இருந்து எந்த மாற்றம் இல்லை. ஆனா மக்கள் புரிஞ்சுக்கணும். அங்க கொரிந்த சபையை புரிஞ்சுக்கல. அவங்களுக்காக பாடு அப்படிப்பட்டவர் பவுல் எப்படிப்பட்டவர் ஊழியக்காரர், அவருக்கே அந்த பாடம் தான். நாங்களாம் என்னங்க சோ அதனால நம்ம புரிஞ்சு நம்ம அந்த ஒற்றுமையோட கர்த்தருக்குள்ளே நம்ம பலம் கொண்டவர்களாக இருந்தோம்னா நம்மளும் வளரலாம், சபையும் வளரும், யார் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா? ஆக கர்த்தர் நினையாத நேரத்தில் வருவார் என்று இங்க சொல்லுகிறார். அப்ப என்ன செய்வார்? நிறைய நேரத்தில் வந்தாருனாக்கா மத்தேயு 24:36 அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். யாருக்கும் தெரியாது, பரலோகத்தில் உள்ள தூதருக்கு தெரியாது, பிதாவை தவிர. மனுஷகுமாரன் அவங்களுக்கும் தெரியாது எப்ப வரவர். ஆனா பிதாவை தவிர ஒருவனும் அறியார். நான் அறியாத நேரத்தில் வருவேன். வாட்ச்மேன் எப்படியாக வந்து வாட்ச்மேன் முதலாளி எந்த நேரத்தில் வருவார் என்று தெரியாது இல்லையா? ஆனா வாட்ச்மேனுடைய வேலை காத்திருக்கிறார். அதுக்காக தான் சம்பளம் வந்துடும் இல்லையா? அதுக்காக தான் உனக்கு ஆசீர்வாதம் வந்து இருக்குது. நீ காத்திருக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம செய்யணும். நமக்கு வேண்டியது அதுதான். ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கணும். ஆண்டவருக்கு ஆவிக்குள்ள காரியத்தில் நம்ம இருந்திருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு வாட்ச்மேனுக்கு பணம் கிடைக்கிறது போல நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம பார்த்தோம். போடவே நான் பார்த்தேன். Be alert and of sober mind. பாருங்க, எச்சரிக்கையா இருங்கள். அதுதானே சோபர் நிதானமா இருங்கள். உங்க சிந்தனைக்குள்ளே நிதானமா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா கர்ஜிக்க சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்றோ காத்து கொண்டிருக்கிறான். யாரு? So anytime
நம்ம வந்து பலவீனர்கள், பிசாசு நம்மளோட பலமா. சோ ஞாபகத்தில் இருக்கணும், ஆண்டவர் எங்க ஞாபகப்படுத்துகிறார். முடிவாக பிரியமானவர்களே, முடிவாக see the believers must be alert in spirituality. அதாவது விசுவாசிகள் ஆவிக்குள்ளாக விழித்திருக்க வேண்டும். நம்மள பார்த்து சொல்லுங்க, நம்ம விழித்திருந்தோம்னா நமக்கு நஷ்டம் இல்லை. நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம விழித்திருந்து ஆண்டவரோட நம்ம இணைக்கப்பட்டவர்கள் இருக்கும்போது நம்ம தான் பலப்படும் இல்லையா? 2 கொரிந்தியர் 13:5 அதான் வாசிச்சரியா? Christ Jesus in us. கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். அப்ப ஏன் கவலைப்படணும்? பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்க நினைக்கலையா? விசுவாசம் இல்லையா? இப்ப எல்லாரும் அதான் சொல்லுவோம். நான் உனக்கு கேட்டா என்ன சொல்லுவேன்? இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரு என்று நான் கேட்டா நீ என்ன சொல்லுவேன்? இருக்கிறாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறாரா அப்படின்னு நான் சொன்னா இல்லையா? இருக்கிறதுனால தான் நீங்க வந்த இல்லையா? இயேசு கிறிஸ்து உனக்குள்ள அந்த அந்த நம்பிக்கை இல்லை, விசுவாசம் நீ காலையில ஏற்றி விளையாட்டுல ஏற வர மாட்டேன். ஆமா இல்லையா? விசுவாசம். சரி, ஓகே. அப்ப நம்ம கவலைப்படாத. மூன்றாவதாக ஆயத்தமாக இருக்கிறது. Be alert and sober mind. இதுதான் 1 பீட்டர் 5:8 நம்ம வாசிச்சோம். ஜெபனியாவில் பழைய ஏற்பாடு வாசிது 3:3 அதுதான் கர்ஜிக்க சிங்கது போல அங்க தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களையும் அவர்களை இஸ்ரேல் மக்களை இப்படியாக துன்புறுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இவர்களாம் ஒரு காலத்திலே நான் அழிப்பேன் என்று கர்த்தர் அவர்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஜெபனியாவில் தீர்க்கதரிசி மூலமாய் அவர்களாம் காப்பாற்றப்பட்டார்கள். இன்று அப்படித்தான் இன்றைக்கு பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு நம்ம ஒடுக்கப்பட்டு நம்மள அழுத்துற கூட்டமும் இருக்குது இல்லையா? அரசாங்கத்திலும் அப்படிதான் இருக்குது, சிலது சொந்தத்திலையும் அப்படித்தான் இருக்குது, சபையிலும் அப்படித்தான் இருக்குது. அதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு காலகட்டம், அந்த எச்சரிக்கையா இருக்கு. You see the word, be watchful. விழித்திருக்கலாம், stand firm, that means உறுதியா இருக்கு. இல்லையா? உங்க விசுவாசத்திலே நீங்க உறுதியா இருக்கு. Be courage. Be courage na? திடன்கொள். அப்புறம் strong. பலவானா இருக்கு. கர்த்தருக்குள்ளே நாம் இப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். பெருமாள் ஆக ஆயத்தமாக இருப்போம். இயேசுவின் வருகைக்காக நாம் விழித்திருப்போம். ஏன்னா அவர் நேரத்திலே அவர் வருவார். ஒன்று தெரிஞ்சுக்கலாம், whether you are ready or not. Okay, kamu akan sedia atau tidak, tapi Kristus Yesus akan datang. நீங்க ஆயத்தமா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, இயேசு கிறிஸ்து வர்றது என்னது நிச்சயம். வர போறது நிச்சயத்தை நம்ம நினைத்திருக்கோம் இல்லையா? வர கண்டிப்பா வராதுங்க. ஆனா அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அதுதான் ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார் இல்லையா? whether you are ready or not, Christ definitely will come. வரவேற்பு முதலாவது வந்தது எதுக்காக வந்தாரு? மன்னிக்கவும் நம்மளை காப்பாற்ற வந்தாரு இல்லையா? ரட்சிக்க வந்தாரு. ஆனா அவர் 2வது வரும்போது எப்படியாக வருவாரு? நியாயத்துக்கு ராஜாதி ராஜா முதலில் வருவார் மாதிரி நியாயத்திற்கு வருவார். முதல் வாட்டி அன்பு, 2வது வாட்டி நியாயத்திற்கு. அன்பும் துன்பும். முதல் அன்பு, 2வது வம்புன்றாரு. பாத்தியா? அது அப்படிதான் வம்பு வரும். யாருக்கு வம்பு வரும்? கடவுளுக்கு உனக்கும் வம்பு வரும். தெரியுமா? ஜெயிக்க முடியுமா? அப்ப முதல் வரவேற்பு, நல்ல வரவேற்பு. நமக்கு ஆசீர்வாதமா இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கிறோம், ஆசீர்வாதமா சிரிச்சுக்கிட்டு என்னது கொண்டாட்டமா இருக்கிறோம். ஏன்னா அன்பிலே அரவணைத்தாரு, அன்பிலே உங்க பராமரித்தாரு,
எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்க நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் அப்படி இருக்கிறோம். ஜப்பானியர் அதான் சொல்லப்படுது 3:30 படி. Wait for my day, you oppressors. என்னோட பிள்ளைகளை நீ துன்பப்படுத்தினீரே, காலம் வரும், காத்திரு, வருவேன். இப்ப படிங்க 9 இந்த ஜப்பானியா ரொம்ப பேர் படிச்சது மட்டும் அப்படியே இருக்கு. இப்ப படிச்சா நல்லா விளங்கும் என்ன செஞ்சார் ஆண்டவர். காத்திரு, பிரிமாறவர்களே, கர்த்தர் வரும்போது 2வது வரும்போது ஜட்ஜ் பண்ணும். அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும், பிரியமா இருக்கணும், ஒருத்தர் அன்பா இருக்கணும், அந்த ஒற்றுமைக்குள்ள காத்திருக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், சபைக்காக ஜெபிக்கிறவர்களும் ஒத்துழைச்சு சபை வளர்ச்சிக்காக நீ என்ன செய்ய போகிறாய் என்று சிந்தித்து ஈடுபட்டு சபையாரும் சரி குடும்பமா இருந்து வளரணும். நம்ம வளர்ந்தோம்னாக்கா ஆண்டவருக்கு என்ன எப்படி இருப்போம்? நம்ம வளர்ந்தோம்னா ஆண்டவர் எப்படி இருக்கும்? கவலையா இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அது கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தனையிலும் கிறிஸ்துவுக்குள் காப்பாராக. கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பார்.